எவ்வளவோ ட்ராவல் படங்கள பார்த்துருப்பீங்க. ஆனா, இப்படி ஒரு ட்ராவல் படத்த பார்த்துருக்க மாட்டீங்க. படத்துடைய பேரு த சர்வைவல் ஆஃப் ஃபேமஸ். ஒரு கருப்பின பெண்ண நாய் கூண்டுக்குள்ள வச்சு ஒரு வறண்ட பாலைவனத்தில விட்டுட்டு போயிருவாங்க. அந்த கூண்டுக்குள்ளேருந்து இவங்க வெளிய வர முடியாம அதுக்குள்ளேயே தான் இருப்பாங்க. அப்போ அந்த காட்சி அமைப்பெல்லாம் அவ்வளோ அழகா நம்மள கடத்தியிருப்பாங்க. அ க்ளோஸ் அப்பு, மிட் ஷாட்டு, எக்ஸ்ட்ரீம் வைட் ஷாட்லாம் வச்சு ஒரு ஹை ஆங்கிள் ஷாட் ஒன்று வரும். அது அப்படியே மேலே போய் அந்த உச்சி வெயில் அந்த சூரியனோட டிசால்வ் ஆகும். அப்போ அந்த நிலப்பரப்பு என்ன, அந்த எமோஷன்ஸை வந்து அழகாகவே கடத்தியிருப்பாங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா, இந்த படத்தில் வந்து வசனமே இல்லை, ஃபுல்லாகவே காட்சி அமைப்பாகவே தான் இருக்குது படம் ஃபுல்லாகவே. அப்போது கேமரா எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள், அந்த அளவுக்கு வேலை செஞ்சுருக்காங்க. இந்த படத்துடைய நிலப்பரப்பே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நிறையா லேண்ட்ஸ்கேப்பை வந்து காமிச்சிருக்காங்க, அதெல்லாம் அழகாகவே போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து இந்த கூண்டுக்குள்ளேருந்து வெளியே வர்றதுக்கு முன்னாடியே உள்ளுக்குள்ளே உட்காந்து ப்ரே பண்ணுவாங்க. அது வந்து எனக்கு அந்த ரைட்டர் சாரு வந்து சொன்னது தான் ஞாபகம் வந்தது. எங்கேயோ ஒரு குறிப்பிட்ட மக்கள் வந்து மாட்டிக்குவாங்க. அங்கே வந்து அவங்க உயிர் வாழவே முடியாதுங்கிறப்போ திரும்பி வந்து பார்க்கும்போது அவங்க உயிரோடு வந்திருப்பாங்க. எப்படி உயிரோடு இருந்தீங்கன்னு கேட்கும்போது, நாங்கள் ப்ரே பண்ணிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. எனக்கு இந்த சீன் பார்க்கும்போது அப்படி தான் இருந்தது. இந்த படமே ஒரு ஜேர்னி தான். இவங்க வந்து அந்த கூண்டுலேருந்து வெளியே வந்து அப்படியே போவாங்க. போகும்போது அந்த வெறுங்காலில் அந்த சுட்டெரிக்கிற வெயிலில் எப்படி நடக்க முடியும்? ஆனால் இவங்களுக்கு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. இருந்தாலும் இவங்க வந்து அந்த அங்கே இருக்கக்கூடிய பிணங்களுடைய ஷூக்கள் எல்லாம் ஒவ்வொன்றா மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டே போவாங்க ஒவ்வொரு நிலப்பரப்புக்கும். ஏன்னா இவங்களுக்கு வந்து அந்த ஷூ வந்து கரெக்டாக ஃபிட் ஆகாது. அதனால் ஒவ்வொரு இடத்துலையா போகிற வழியிலலாம் பிணங்களுடைய ஒவ்வொரு காலணிகளையும் எடுத்து இவங்க மாட்டி மாட்டி அப்படியே மாற்றிக்கிட்டே போவாங்க. அது கடைசி வரைக்குமே அது ஒரு பொருந்தாது. அப்படிதான் இருக்கும். இந்த நிலப்பரப்பை காட்டும்போது அழகா இருக்கு. ஆனா அதை வந்து ரசிக்க முடியல. ஏன்னா இந்த கொடுமைகள் தான் வந்து நம்மளுக்கு கண்ணு முன்னாடி தெரியுதே தவிர, அது வந்து பெருசா தெரிய மாட்டேங்குது. அதை ரசிக்க முடியல. அதுதான் உண்மை. அப்படிதான் இருந்தது. அதுக்காக வந்து இந்த படத்துல வந்துட்டு கண்ணு முன்னாடி கையை வெட்டுறது, அந்த மாதிரி ரத்தம் தெறிக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் இல்லை. ஆனா அதை விட வைலன்ஸா இருக்குது இந்த படம். அதுதான் இந்த படத்துடைய பெரிய ப்ளஸ்ஸு. அவங்க டைரக்டர் என்ன நினைச்சாரோ அதை கொண்டு வந்துட்டாரு. எப்படி இருந்ததுன்னா, போகிற வழிகள்லாம் பிணங்களாக இருக்கும். உச்சியில் வந்து தூக்கு போட்டு இழுத்துருப்பானுங்க. எல்லா இடத்துலையும் இப்போ எப்படி எப்படியோ செத்துட்டு இருப்பாங்க. சில ஆள் வந்துட்டு ஒவ்வொரு பிணங்களை எல்லாம் கொண்டுட்டு வந்து ஒரு இடத்துல புதைச்சிட்டு இருப்பாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த வாயெல்லாம் தைச்சு விட்ருப்பானுங்க, நாக்கு அறுத்துருப்பானுங்க, க்ளவுஸு 2 கை அப்படியே க்ளவுஸோட கட் பண்ணி வச்சுருப்பானுங்க. படம் ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கும். இப்படி தான் காட்சி அமைப்பு இருக்கும். அதுவே ரொம்ப ஹெவியாக இருக்குது. வெட்டுறதை விட இது பயங்கரமான ஒரு ரொம்ப வைலன்ஸாக இருக்குது. அது பார்க்கும்போது தெரியுது நம்மளுக்கு எவ்வளோ கொடுமைப்படுத்தியிருக்கானுங்க அப்படிங்கிறது. இவங்க வந்து இந்த சின்ன டவுன்லேருந்து தாண்டி ஒரு ஆறுக்கு போவாங்க. அந்த ஆறை தாண்டி இன்னும் ஒரு ஒரு பெரிய ஒரு டவுன் இருக்கும். அங்கே போயிடுவாங்க. அங்கே போனதுக்கப்புறம் அங்கே போகும்போது அந்த மாஸ்க் போட்டிருக்கணும். அவங்க ஒயிட்ஸ் எல்லாருமே வந்து மாஸ்க் போட்டிருப்பாங்க. அப்போது இவங்களும் அவங்கள மாதிரியே இருக்கணுங்கிறதுக்காக அந்த மாஸ்கை போட்டுட்டு இங்கெல்லாம் அந்த ஒயிட் மாதிரி பண்ணி அந்த மாஸ்க்கை போட்டு போவாங்க. ஏன்னா அவங்க பார்க்கும்போது உள்ள அந்த கண்ணாடி வழியாக வந்துட்டு இங்கேயும் வந்துட்டு தெரியும். அது ஒயிட்டாக அவங்க வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. மாஸ்க்கை கழட்ட சொல்லுவாங்க. அப்படி கழட்டும் போது ஆள் பிளாக்காக இருந்தால் கொண்டுருவானுங்க. இப்படி அங்கே போகும்போது ஒரு இடத்துல வந்து மாட்டிப்பாங்க. ஆனால் அங்கேருந்து ஒரு 2 பேர் வந்து ஹெல்ப் பண்ணி அவங்கள கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு வந்து இங்கே சின்ன ஒரு ஃபேமிலி மாதிரி கிடைக்கும். நல்லாயிருக்கும் அந்த சீன். அது நல்லாவே பண்ணியிருப்பாங்க. இவங்க வந்துட்டு பிளாக்ஸை மட்டுமே கொடுமைப்படுத்தலை, ப்ரௌன் இவங்க எல்லாத்தையும் தான் வந்துட்டு கொடுமைப்படுத்தியிருக்காங்க. படம் ஃபுல்லாகவே அந்த ட்ராவலை தான் காட்டுறாங்க. ஒரு பேரனாயாக இருக்குது. அந்த பயங்கள் தான் வந்துட்டு படம் ஃபுல்லாகவே இருக்குது. இந்த படம் வந்து ஹோப்பே கொடுக்கல. அப்படி தான் நான் பார்க்குறேன். இவங்க இங்கே இந்த பாலைவனத்துலேருந்து மலை, காடு எல்லாம் ஏறி அந்த டவுனில் போய் மாட்டிப்பாங்க. அங்கேயும் போய் மறுபடியும் அடிமையாக மாட்டிக்குவாங்க. ரொம்ப கொடூரமாக இருக்கும் அது. இவங்க வந்து அந்த பிளாக் உமனாக நடித்தவங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப ப்ரொஃபஷனல் ஆக்ட்ரஸே வந்து தள்ளி நிற்கணும். அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. இவங்க வந்துட்டு ஆக்டரே கிடையாது. ஆனால் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஏன்னா இவங்க வந்து பிணங்கள்லாம் இருக்கும். அங்கே பக்கத்தில் போய் நிற்பாங்க. கையை கீழே வச்சுட்டு. அந்த பாடி லாங்குவேஜ் பார்க்கும்போது எவ்வளோ மரியாதையோடு அவங்க வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. அது வந்துட்டு அழகாக கன்வே பண்ணியிருப்பாங்க. ஏன்னா படத்தில் எந்த டைலாக்ஸ் எதுவுமே இல்லை அப்படிங்கிறப்போ அதை வந்து சூப்பராகவே காமிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி அவங்களோட பாடி லாங்குவேஜ் அவங்க வந்து பயங்கரமாக பண்ணிட்டாங்க. ரொம்ப சூப்பரான ஆக்டிங் மாதிரியே தெரில. ரொம்ப நேச்சுரலாக இருக்குது. படம் ஃபுல்லாகவே இவங்க தான். இவங்க அப்படியே நடந்து போயிட்டே இருக்கிறது தான். ட்ராவல் தான். அந்த ஜேர்னி தான். இவங்க எதுக்காக அங்கே போகிறாங்கன்னா, அங்கே ஏதாவது ஹோப் இருக்குன்னு தான் போகிறாங்க. ஹோப்பே இல்லை. ஹோப்பே இல்லாத மாதிரி தான் இருக்குது இந்த படம். ஆனால் ஒரு சீன் இருக்குது.
இவங்க வந்து வரும்போது ஆறு ஒன்று கடந்து வருவாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஆறில் அவங்க வந்து ஷூ கால் வலிக்கு இல்லையா, அவங்க வந்து ஷூவெல்லாம் கழட்டி அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவாங்க, கொஞ்சம் சிரிப்பாங்க. அந்த இடம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த நேச்சர் சவுண்டோட, குருவியல் சத்தத்தோட அமைதியாக அங்கே ரிலாக்ஸ் ஆவாங்க. எனக்கு தெரிஞ்சு அதுதான் ஹோப்புன்னு நினைக்கிறேன். ஏன்னா பின்னாடியுமே ஒரு சீனில் அந்த இடத்துக்கு வருவாங்க. அப்படிதான் வந்து அது முடியும். அதனால வந்து ஹோப்புன்னு டைரக்டர் நினைச்சது வந்து அந்த இடமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே வந்து ஒரே ஒரு டயலாக்குமே இருக்கு, அது வந்து புரியாது. அவங்களுக்கும் புரியாது, நம்மளுக்கும் புரியாது. ஆனால் ஏதோ நல்ல விஷயம் சொல்ல வராங்கங்கிறது மட்டும்தான் புரியும். இந்த படத்தில் அங்கங்கே வரக்கூடிய மியூசிக் சூப்பராக பண்ணியிருக்காங்க. சில இடங்கள்ல அந்த கிட்டார்லாம் வரும். அந்த ஒயிட் ஒருத்தர் இருப்பார், பிளாக் உமன் வந்து இறந்துருப்பாங்க, மடியில் இருக்கும். ஒரு மியூசிக் வரும், சூப்பராக இருக்கும். இவங்க வந்துட்டு அப்படியே பக்கத்தில் போய் அப்படியே நிற்பாங்க. அவங்களுக்கு வந்து தண்ணி கொடுத்துட்டு அவரோட ஷூவை வாங்கிட்டு அவங்க போவாங்க. இந்த மாதிரி அப்படியே ட்ராவல் தான், ஹோப்பே இருக்காது. இவங்க வந்துட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை வந்துட்டு ஒரு இடத்துல விட்டுட்டு வருவாங்க. இவங்க அப்படியே விட்டுட்டு போகலாம் அப்படின்ட்டு எந்திரிக்கும் போது அந்த பெண் வந்து இவங்களை பார்ப்பாங்க, கண்ணை திறப்பாங்க. அப்போ வந்து இவங்க பார்த்தீங்கன்னா கண்ணை மூடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ரொம்ப எமோஷ்னலான சீன், அது அட்டகாசமான சீன். அது ஹோப்பே இல்லை. அதுதான் அப்படிதான் வந்து இந்த படம் வந்து சொல்லுது. அப்படிதான் இருக்கும். கடைசியில் முடியறதுமே இந்த படம் அப்படிதான் முடியும். ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்கான படமாக தான் இருக்குது. இந்த படம் வந்து எல்லாருமே பார்க்கலாம். ஏன்னா படத்தில் லாங்குவேஜ் இல்லை, அதனால தாராளமாக பார்க்க முடியும். ஒரே ஒரு டைலாக் தான் இருக்குது, அதுவுமே தேவையில்லை. அது என்ன சொல்ல வராங்கங்கிறது நம்மளுக்கு கன்வே ஆகிடும், அதனால பிரச்சனை கிடையாது. படமும் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் தான் ஓடுது, சின்ன படம் தான். இந்த டைரக்டருமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆள் தான் போல். ஒரு ஆஸ்திரேலியா நிறைய படங்கள் எடுத்திருக்காரு, இந்த மாதிரி தான் எடுத்திருக்காரு எல்லாமேயும். ஒரு நல்ல டைரக்டர் தான் இவர். அவருடைய படங்கள்லாம் பார்க்கணுன்ட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். ஏன் பார்க்காம இருக்கீங்கன்னு தெரில, பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்கள்லாம் சொல்லுங்கள். நம்ம வேறு ஒரு எபிசோடில் சந்திப்போம். தேங்க்யூ.